ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பஸ் அரைவல் சொல்லிட்டு ஒரு கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். சரி, கேம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி விட்டுருங்க. என்என்டிஜி சேனலை சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க, லைக்கும் பண்ணிடுங்க. அப்படியே இந்த கேம் ப்ளே உங்களுக்கு இந்த மாதிரி கேம் ப்ளே எல்லாருக்கும் பிடிச்ச கேம் ப்ளே, ஒரு டைம் பாஸ்க்கு விளையாட கேம் ப்ளே. அதனால் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க, ஓகேவா? இப்போ நம்ம கேம்குள்ளே போகலாமா காய்ஸ்? வாங்க கேம்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். இப்போ வந்து நம்ம என்ன பஸ்ஸை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். லெவல் 1 பஸ் ஸ்டாப் வச்சுட்டு எங்கேயோ போகிறேன். இருங்க, பஸ் ஸ்டாப் இந்த வாட்டி கரெக்டாக பிடிச்சாச்சு, ஏறிட்டாங்க. பாலியும் வந்தாச்சுப்பா. நம்ம எப்படியோ லெவல் 1 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு மினி கேம் மாதிரி தான், ஸோ அதனால் ஃபீலே பண்ண தேவையில்லை. நம்ம போய் காசு பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணனா இந்த பிளேஸை போய் வாங்க போகிறோம். ஸோ அதனால் ரெடியாக இருங்க, நம்ம போயிட்டே இருக்கோம். இதை கொடுத்தாச்சு, நம்ம காசை வாங்கியாச்சு. இப்போ அதே நேரத்தில் வந்து இங்கே வந்து ஒரு 50 ரூபா செலவு பண்ணோம். இருக்கிறதே 50 ரூபா. இந்த 50 ரூபா போட்டு நம்ம இப்போ செலவு பண்ணியாச்சு. காசு கொடுத்துட்டு போகிறாங்க. போங்க அப்படியே காசு கொடுத்துட்டு போயிட்டே இருங்க, திரும்பி கூட பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சொல்லிட்டுருக்கேன். பட் கொஞ்சம் செக்அப் பண்ணதுக்காக நின்றுட்டுருக்கேன். செக்கிங் பண்ணதுக்காக நின்றுட்டுருக்கேன். அவ்வளோ எல்லோரும் வந்துட்டாங்க. இப்போ வந்து இப்போ என்ன இந்த பெரியவர் வந்து இன்னும் இவ்வளோ லேட்டாகிறோன்னு சொல்லி கட்டியிருந்தாங்க. இப்போ வந்து வந்துட்டேன். அதனால் இப்போ என்ன பண்ணோன்னா $75 இருக்குது. இப்போ அதான் இந்த பஸ் இருக்க இடத்த வந்து வாங்க போகிறோம் நம்ம, சரிங்களா? அதுக்கு முன்னாடி இந்த கேமில் பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. தேர்ட்டியும் பஸ் ஸ்டாப்புக்கு நான் ஸ்டாப் பண்ணல. நான் கொஞ்சம் அவசரமாக போயிட்டேன். இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு இருங்க, வண்டி எல்லாம் போயிட்டோம். ஏன்னா இது லெவல் 2ன்றனால கஷ்டமாக இருக்கும். நான் லெவல் 5 வரைக்கும் தான் போட போகிறேன். ஸ்டாப் பண்ணிட்டேன். லெவல் 5 வரைக்கும் தான் நான் போட போகிறேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ பஸ்ஸே கும்பிடுச்சு பாருங்களேன். இடிச்சிட்டு நிற்காது லூஸ் பையன் எப்படி சொல்லிட்டு உள்ள பஸ்ஸுக்கு எப்படி நிறைய க்ரௌடு பற்றிட்டு இருக்காங்க. இன்னும் நான் ஆடு பக்கத்தில் இன்ட்ரெஸ்டடே இல்லைங்க. ஃபஸ்ட்டு வாங்கியாச்சுங்க. எப்படியோ இப்போ ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக அந்தந்த ஸ்டாப்பில் போய் நல்லா பேர் வாங்கணுங்க. நம்ம பஸ்ஸு தான் நல்ல பஸ்ஸுன்ற மாதிரி. பஸ்ஸில் வந்து உங்களுக்கு பஸ்ஸில் போக பிடிக்குன்னா லைக் பண்ணுங்கள். ட்ரெயினில் தான் போக பிடிக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இல்லை ரெண்டுமே பிடிக்குன்னா இது ரெண்டில் எது பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு எதில் போக பிடிக்குன்னா மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி இப்போலாம் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்காது. பஸ்ஸும் மோதிக்குது. அதனாலேயே எனக்கு வந்து இப்போ ட்ரெயின் போகவே இப்போ சில நேரத்தில் வந்து பஸ் ட்ரெயினுக்கெலாம் வந்து இப்போ ஆக்சிடென்ட் ஆகிற விஷயம் நிறையவே நம்ம நாட்டில் நடக்குது. அதனாலே எனக்கு வந்து இதுக்கு முன்னால் இந்த பஸ்ஸு ட்ரெயின்லாம் எதில் பார்த்தா போக பிடிக்கும், ரெண்டுமே பிடிக்கும் எனக்கு. இப்போலாம் வந்து ரெண்டுலேயும் போக பயமாக இருக்குது. எங்கே ட்ராவல் பண்ணாலும் வந்து பஸ்ஸு இதுவாக இருந்தால் சரி பயமாக இருக்குது. அதனால தான் இப்போ நம்ம இந்த இடத்துல வாங்கணும். அதனாலே வந்து பயமாக இருக்கிறதுனால வந்து அதனால் வந்து இப்போ ரெண்டுமே பிடிக்கும். இருந்தாலும் ட்ராவல் பண்ண பயமாக இருக்கிற ஒரே காரணம் தான், வேறு எதுவும் இல்லை. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், காசு வந்துட்டு $210 இருக்குது. இதை வச்சு நான் வந்து என்னத்தான் வாங்குறது? எங்கடா என்ன வாழை காணும் அப்படின்னு இருக்காங்க. இருங்க சார், உங்களுக்கு தான் வரேன். நான் வராமல் எங்கேயும் போயிட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ காசு காலி அடிச்சுட்டு இப்போ போய் இவங்ககிட்ட போய் வசூல் பண்ணிட்டு வந்தோம். என்ன 100 ரூபா கொடுத்துட்டு போனானுங்க அவன். சரி போங்க, என்ன பண்ணல, போயிட்டு வாங்க. இவ்வளோ பேர் வந்திருக்காங்க பார்த்தீங்களா? இவங்களை போயிட்டு எப்படி கலெக்ஷன் பண்ணுறது? அங்கே பாருங்கள், அங்கே இருக்கவங்களாம் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. காணும்னு சொல்லிட்டு என்னடா காணும்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. பாருங்கள், காசு வந்து தூக்கி போட்டுறாங்க. தினவட்டு காசு இருக்கிற திமில நம்ம என்ன வேணால் பண்ணக்கூடாதுன்றது ஒரு அர்த்தம் தான். பார்த்தீங்களா, காசு தூக்கி போகிறான்னு பாருங்களேன். காசு இருக்கிற திமில நம்ம என்ன வேணால் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இதோட அடுத்தம் எல்லாமே.
சரி, உங்களுக்கு நான் ட்ராமாஸ் பற்றி நான் அப்டேட் சொல்கிறேன்னு இருக்கேன். அதுக்கான அப்டேட் நான் சொல்கிறேன். என்ன அப்டேட்னா, கே ட்ராமாஸ் பற்றி இப்போ சொல்கிறேன். இப்போ சாரி ரீபோர்ன் ரிச் அப்படின்ற ஒரு ட்ராமா, கே ட்ராமா சூப்பராக இருக்கும். நீங்கள் அதை பார்க்கலாம். மொத்தம் நிறைய எபிசோடு இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். கே ட்ராமாலே அதான் பெஸ்ட் ட்ராமா அப்படின்னு கூட சொல்லுவேன். நான் பார்த்துருக்கேன், சூப்பராக இருக்கும். எனக்கு அதில் ஃபேவரட் ஹீரோ. உங்களுக்கு கே ட்ராமாவில் இல்லை சி ட்ராமாவில் யார் வந்து ஃபேவரட் ஹீரோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி மறக்காமல். அதே நேரத்தில் வந்து கே ட்ராமாவில் அது, அப்புறம் வந்து வின்சென்சோன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா இருக்குது. வின்சென்சோ அது ஒரு கே ட்ராமா, பெஸ்ட்டு கே ட்ராமா. ஒரு லாயர், நம்ம ஹீரோயினும் ஒரு லாயர், நம்ம ஹீரோவும் ஒரு லாயர். அந்த லாயருக்குள்ளே வந்து நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து ஒரு லாயர் தான். அவங்க 2 பேரும் வந்து சண்டை போட்டு லாயராக இருந்து அப்படியே வந்து நம்ம ஹீரோட அப்பாவும் ஹீரோயின் சண்டை போட்டு அப்படியே வந்து ஒரு இது பண்ணிட்டு ஒரு நாள் வந்து ஹீரோ அப்பா வந்து கொண்டுறாங்க, ஒரு கேஸ்னால கொண்டுறாங்க. நம்ம வில்லன் வந்து கொண்டுறாரு. இல்லை செம்மையாக இருக்கும், ட்விஸ்ட். நம்ம ஹீரோயின் கூட இருந்துக்கிட்டே வந்து வில்லன் வந்து நம்ம ஹீரோயின் கூட தான் இருப்பாங்க. ஆனால் ஹீரோயின் தெரியாது. அப்புறம் ஹீரோயின் வந்து கடைசியில் கண்டுபிடிச்சாங்க, ஐயோ நம்ம கூடயே வில்லன் வந்து சுற்றிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சாம சாக்கா சிரிப்பாக அழகாக ஒரு ரொமான்டிக்கோட கொண்டு போயிருக்க ஒரு ட்ராமா தான். அழகாக ஒரு ஃபைட்டு நிறைய அதில் இருக்கும். ஃபைட்டு இதெல்லாம் கலந்து வச்சு சஸ்பென்ஸோடு அழகாக முடிச்சிருப்பாங்க. இந்த ட்ராமாவை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி ரீபத்தும் அதே மாதிரி தான். இந்த வாரிசு படத்தை ரீபோர்ன் ரிச் சாரிங்க, நான் தப்பாக சொல்லிட்டு இருக்கேன். நான் வாய் கோளருது. ரீபோர்ன் ரிச் அப்படின்ற ஒரு கேம் தான். நான் ரொம்ப நாள் ஒரே இடத்துல இருக்கேனே, இங்கே போய் காசு வசூல் பண்ணுவேன். ஏன்னா அங்கே போய் கத்திட்டு இருக்காங்க. ரீபோர்ன் ரிச்சை பற்றி சொல்லணும்னா பெருசாக ஒன்றும் இல்லை. இதை நம்ம அமைக்கி விடணும். அமைக்கிட்டாச்சு. ரீபோர்ன் ரிச்சுன்றது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச கேம் பிளே. ரீபோர்ன் ரிச்சுன்னு சூப்பரான ட்ராமா, எனக்கு ஃபேவரட் ட்ராமா, எனக்கு ஃபேவரட் ஹீரோவும் கூட. அதை வந்து வாரிசு படத்தை வந்து என்ன தெரியல, வாரிசு படத்தை இதை பார்த்து ரீபோர்ன் ரிச்சை பார்த்து வாரிசு படத்தை எடுத்தாங்களா, இல்லை வாரிசு படத்தை வந்து இந்த கே ட்ராமா எடுத்து சனத்தில். ஆனால் வாரிசு படத்தை அப்படியே காப்பி பண்ணி வச்சுருப்பாங்க. அடுத்த வாரிசு யார், நம்ம ஹீரோ லாஸ்ட் வாரிசு, நம்ம விஜய் எப்படி லாஸ்ட் வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களோ அதே மாதிரி காமிப்பாங்க. நம்ம விஜய் நம்ம ஹீரோ தான் கே ட்ராமாவில், நம்ம ஹீரோ தான் வந்து லாஸ்ட் வாரிசு, அவருக்கு தான் எப்படி சொத்தெல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு காமிப்பாங்க. அதே மாதிரி காப்பி பெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் சூப்பராக இருக்கும், ஒரு பெஸ்ட் ட்ராமா. நீங்களே பார்த்து சொல்லுவீங்க பாருங்க, வாரிசு படத்தை வந்து காப்பி பண்ணி வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு தான். ஆனால் கே ட்ராமா வந்து இது வாரிசு வந்து நம்மளுக்கு வந்து இப்போ தான் வந்துருக்கு 2023. இந்த படம் வந்து எப்போ வந்துச்சுன்னு தெரியல. நம்ம இதோட டேட்டை கம்பேர் பண்ணிட்டு நம்ம சொல்ல முடியும். டேட்டு நம்ம மாதம் வந்து 2020 அது 2024 கம்பேர் பண்ணி தான் சொல்ல முடியும். சரி, இப்போ நம்ம கேம்குள்ளே போயிடலாம். கே ட்ராமாஸை பற்றின அப்டேட் நான் எனக்கு சொல்லிட்டேன். சி ட்ராமாஸை பற்றின அப்டேட், ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாஸை பற்றின அப்டேட்லாம் நான் நாளைக்கு சொல்கிறேன். உங்களுக்கு கவலையப்படாதீங்க. இதில் நான் கேம் மட்டும் சொல்ல மாட்டேன், ட்ராமாஸ்க்கான அப்டேட்டும் சொல்லுவேன். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அடுத்த நம்ம கேம் ப்ளே போடும்போது வெயிட் பண்ணுங்கள், ஓகேவா? உங்களுக்கான கடிஜோக்கு நான் வச்சுருப்பேன், கவலையப்படாதீங்க. கடிஜோக்கு நான் ஒரு வாட்டி போகிறேன்னு தான் நினைக்கிறேன், அதே மாதிரி தான் போடுவேன், கவலையப்படாதீங்க. நான் போகிறேன். சரி காய்ஸ், நம்ம இந்த கேம் ப்ளே முடிச்சிக்கலாம், ஓகேவா காய்ஸ்? போதுமான டைம் நம்ம எடுத்தாச்சு. ஸோ வந்து இன்னும் 2 கஸ்டமர் தான், நம்ம பார்த்துக்கலாம். இதோட நம்ம கேம் ப்ளே முடிச்சிக்க வேண்டியது தான், ஏன்னா இதுக்கு மேலேயும் போட்டால் அவ்வளோதான். சரி, ஓகே, டாட்டா பாய் ஃப்ரம் NNTG. பாய் காய்ஸ். அது மாதிரி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ஆன் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய்.